வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். தொடர்ந்து வெளுத்து வாங்கும் தொடர் மழையால் மக்கள் கடும் அவதி. தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் சிறப்பு நகர்மன்ற கூட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் ரெட் அலர்ட் கொடுத்துள்ள நிலையில் தேவையான பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்க பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முதல்வர்களுக்கு பொறுப்பு வழங்கினார். நேற்று பகல் முழுவதும் கனமழை பெய்து வந்தது. இரவில் மழை சற்று குறைந்திருந்த நிலையில் காலை முதலே மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது. இந்நிலையில் ராமநாதபுரம் நகர்மன்ற ஆணையாளர் அஜிதா பர்வீன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம், நகர்மன்ற தலைவர் கார்மேகம், துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட சிறப்பு நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ராமநாதபுரம் நகரத்தில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த நகர்மன்ற உறுப்பினர்களிடம் விளக்கம் கேட்டு அதை செயல்படுத்த தேவையான அதிக திறன் கொண்ட தண்ணீர் இறைக்கும் மோட்டார்கள், ஜேசிபிகள் மற்றும் தேவையான உபகரணங்கள் வாடகைக்கு எடுத்து உடனடியாக தேங்கியிருக்கும் மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பொறுப்புகள் வழங்கப்பட்டு உடனடியாக களத்தில் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். அத்துடன் தண்ணீர் அதிகமாக தேங்கியிருக்கும் தங்கப்பா நகர் பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜீத் சிங் கலோன் தலைமையில் தண்ணீர் தேங்கியிருக்கும் மற்றும் அப்புறப்படுத்தும் பகுதிகளை பார்வையிட்டனர். அதுவரை பொறுத்திருந்த மழை மீண்டும் கனமழையாக சுமார் 1 மணி நேரம் பெய்தது. சாலை எங்கும் வெள்ளப்பெருக்கு. தண்ணீர் போவதற்கு இடம் இல்லாமல் சாலையில் தேங்கி நிற்பதால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். ராமநாதபுரத்தின் நகரில் உள்ள 24 ஊரணிகளும் தண்ணீர் சேருவதற்காக இருந்த வரத்து கால்வாய்கள் பெரும்பாலும் ஆக்கிரமிப்புகளில் அடைபட்டு தூர்ந்துள்ளது. அவைகள் விரைவில் சரி செய்யப்பட்டு மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் குறிப்பிட்டார். வணக்கம். உங்களுக்கு எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் வேணும் நான் சொல்லுறேன், தெரிஞ்சுக்கிறேன். சரி மேடம், அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க மேடம்? காயம் போட்டு பேரரசர் ஆட்சி செய்தார்களோ அதே அடிப்படையில் நம்முடைய பகுதி பாண்டிய நாட்டிலே குறிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய காவேரி கூட்டுக்குடி திட்டத்தை நாம் நம்பியிருக்கின்றோம். ஆனால் இப்ப வரக்கூடிய இந்த குழி என்பது ஒரு நிரந்தர தீர்வை எவ்வாறு ஆட்சி காலத்தில் மழைநீரை வைத்து நாம் குடிநீரை உருவாக்கிறோமோ அந்த திட்டத்தை அவர் கையில் எடுத்து வருகிறார்கள். நம்முடைய ஆட்சித்தலைவர் மிக வேகமாக அந்த பணியை செய்து வரும் காலங்களிலே நம்முடைய நீர் மேலாண்மை மூலமாக நிலத்தடி நீரை உருவாக்கி நகராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீரை தர வேண்டும் ஒரு சீரியஸ் மெரிட் பணியை தொடங்கியிருக்கின்றார். அந்த பணியில் நாம் அவருக்கு ஒற்றுமையாக இருந்து நம்முடைய தலைமைச் செயலகத்தின் மாண்பு திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்பு முதலமைச்சருடைய தலைமையிலே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற இந்த குழுக்கள் நம்முடைய ராமநாதபுரத்தை குறிப்பாக பள்ளமான பகுதியில் மழைநீர் தேங்கப்பட்டு அது கடந்து செல்வதற்கு பல்வேறு இடையூறுகளாக இருந்தது. இதை அறிந்து நேற்றைய தினம் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்தின் சார்பிலும் நகர்மன்ற தலைவர் அவர்களும் ஆணையாளர்களும் துணைத் தலைவர்களும் கவுன்சிலர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு பகுதியாக ஆய்வு செய்து இன்று ஒரு குறுகிய கால ஒரு அவசர கூட்டத்தை கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் அரசு துறையின் சார்பில் நகராட்சியினுடைய அதிகாரிகளும் மாமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதியில் மின் மோட்டார் மூலமாகவும் ஜேசிபி போன்ற கனரக வாகனம் மூலமாக தண்ணிகளை அப்புறப்படுத்தி அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஊரணிகளை பெருக்குவதற்கான முன்னேற்பாடு பணிகளுக்கான வேலைகளை கலந்து ஆலோசித்தோம். அதன் அடிப்படையில் நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் நகராட்சி பகுதியை பார்வையிட இருக்கின்றார்கள். அவர் பார்வையிட்ட பின்னால் போர்க்கால அடிப்படையில் எந்த பகுதியிலும் மழைநீர் தேங்காமல் அருகாமையில் இருக்கக்கூடிய ஊரணிகளிலும் கண்மாயிலும் குளங்களிலும் நீர் நிரப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நகராட்சி சார்பில் பல ஊரணிகள் வந்து இன்னும் நிரம்பப்படாமல் இருக்குது. சரி, வரலாறு காணாத மழை இந்த 2 நாளாக பெஞ்சிருக்கு. கண்டிப்பாக அதுக்கு காரணம் வந்து இந்த வாறுகால்கள் வந்து சரியாக இல்லை, வரத்துக்கால்கள் வந்து சரியாக இல்லை, பொதுமக்கள் சொல்கிறது. சரி, கடந்த காலங்களில் நீங்கள் சொல்கிறது போன்று சில பகுதியில் ஆக்கிரமிப்பினால் கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் இருக்கின்றது. வரும் நிதியாண்டில் இதற்காக தனி நிதி ஒதுக்கப்பட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் கால்வாய்களை தூர்வாரப்பட்டு ராமநாதபுரம் நகராட்சி உட்பட்ட 24 ஊரணிகளும் மழைநீர் சேகரிப்பை உறுதி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல பகுதியில் என்ன முழங்கால் அளவு தண்ணி கிடக்கு. இப்போ நகராட்சி சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள்? சரி, நகராட்சி மூலமாக இன்று நடந்த கூட்டத்தில் ஏறத்தாழ மின் விசை பம்புகளை வைத்து 15 பம்புகளை வைத்து மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தங்கப்பா நகர், கோட்டைமேடு போன்ற பகுதியில், மாரியம்மன் கோயில் தெரு போன்ற பகுதியில்
அண்ணாநகர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை அருகாமையில் இருக்கக்கூடிய ஊரிலே எடுத்து செல்வதற்கான மின் மோட்டார் மூலமான ஏற்பாடுகளை செய்து குறிப்பாக ராமநாதபுரம் நகராட்சிக்குள் மழைநீர் இல்லாமல் அப்புறப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்கப்பானை பார்க் ஃபுல்லாக தண்ணி பார்த்து சொல்லிட்டேனே, நானே சொல்லிட்டேனே. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.